அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போறது ரொம்பவே முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான் மீது இஸ்ரேலும், அமெரிக்காவும் பார்த்தீங்க அப்படின்னா தாக்குதல் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இதற்கு தக்க பதிலடியும் ஈரான் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா சலிக்காம கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்துல மற்ற நாடுகள் என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்க போறாங்க? அது மட்டும் இல்லாம ஈரானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா ரஷ்யா நட்பு நாடாகவே இருக்கிறது. இருந்தாலும் இந்த விஷயத்துல ஈரானுக்கு நட்பு நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யா ஏன் உதவ முன்வரல? புதின் இந்த விஷயத்துல அமைதி காப்பது ஏன் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தற்போது கசிந்திருக்கிறதுங்க. இது தொடர்பான முழுமையான தகவலோடு இன்னும் இந்த விஷயத்துல என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகிறது, இதனுடைய தாக்கம் என்ன மாதிரியாக உலக நாடுகள் மத்தியில் இருக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பத்தின பல சுவாரஸ்யமான பரபரப்பான தகவலை தாங்க இன்னைக்கு நாம வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரஷ்யா மற்றும் ஈரான் அதிபர்களுக்கு இடையிலான தொலைபேசி உரையாடல் கடந்த ஒரு வாரத்திற்கு இருமுறை நடந்திருக்கிறதுங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீதான தங்களுடைய தாக்குதல்களை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தன்னை ஒரு சர்வதேச அமைதி ஏற்படுத்துவாராக காட்டிக்கொள்கிறார். அது மட்டும் இல்லாம அது அவ்வளவு எளிதாக நம்பக்கூடிய ஒன்றும் கிடையாதுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக 2022 ஒரு சுதந்திரமான இறையாண்மை கொண்ட தேசத்தின் மீது ரஷ்யாவினுடைய முழு அளவிலான படையெடுப்பிற்கு உத்தரவிட்டது இதே ரஷ்ய தலைவர் தான். தற்போது யுக்ரைன் மீதான படையெடுப்பு ஐநா சாசனத்தை மீறும் செயல் என்று ஐநா பொது சபை கண்டித்திருந்தது. கிரெம்ளின் இப்போது ஈரான் மோதலுக்கு ஒரு விரைவான பதட்ட குறைப்பு மற்றும் அரசியல் தீர்வுக்கு அழைப்பு விடுத்து கொண்டிருக்கும் வேளையில் ரஷ்யா யுக்ரைனுக்கு எதிரான தனது போரை தொடர்ந்து வருகிறது. ஈரான் நாட்டுடன் ரஷ்யா ஒரு விரிவான வியூக கூட்டாண்மை ஒப்பந்தத்தை கொண்டிருக்காங்க. இந்த வாரத்துல தான் புதின் ஈரானுக்கு ரஷ்யாவினுடைய அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தினார். ஆனா அவர்களினுடைய வியூக கூட்டாண்மை அப்படிங்கிறது ஒரு பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தை விட மிக குறைவானதுதான். அதற்கு பதிலாக மோதல்ல மத்தியஸ்தம் செய்ய ரஷ்யா முன்வந்திருக்காங்க. திங்களன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் நடத்திய தொலைபேசி உரையாடல்ல ரஷ்யாவின் கூற்றுப்படி புதின் ஈரான் மோதலுக்கு விரைவான ராஜதந்திர தீர்வை நோக்கமாக கொண்ட பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இது வளைகுடா நாடுகளின் தலைவர்கள், ஈரான் அதிபர் மற்றும் பிற நாடுகளின் தலைவர்களுடனான தொடர்புகளின் அடிப்படையில் அமைந்தது. ரஷ்யாவை பொறுத்தவரைக்கும் இது வளைகுடா மற்றும் மத்திய கிழக்கில் தனது நற்பெயரை உயர்த்துவதற்கும் செல்வாக்கு மிக்க ஒரு சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாகும். அமெரிக்காவுடனான தனது உறவை ஆழப்படுத்தவும் இது ஒரு வாய்ப்பு. ட்ரம்புடன் நல்ல உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள ரஷ்யா ஆர்வமாகவே இருக்காங்க. ட்ரம்ப் நிர்வாகத்துடனான தனது உறவு யுக்ரைன்ல ரஷ்யாவின் போர் நோக்கங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு அது கருதுகிறது. அதனாலதான் ஈரான் போர் தொடர்பாக ட்ரம்பை தனிப்பட்ட முறையிலையும் பகிரங்கமாகவும் விமர்சிக்காம புதின் கவனமாகவே இருந்து வருகிறார். புதின் உதவியாக இருக்க விரும்புகிறார் என்று புதினுடனான தனது தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு திங்களன்று ட்ரம்ப் கூறியிருந்தார். நான் சொன்னேன், யுக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலமா நீங்க இன்னும் உதவியாக இருக்க முடியும், அதுதான் அதிக உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஈரான் விவகாரத்துல பதட்ட குறைப்புக்கு ரஷ்யா அழைப்பு விடுத்தாலும் இந்த மோதல் ரஷ்யாவிற்கு பிற வாய்ப்புகளை வழங்குகிறது. முதலாவது பொருளாதார வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம். உலகளாவிய எண்ணெய் விலையில சமீபத்திய உயர்வு ரஷ்ய அரசு வருவாய்க்கு மிகவும் தேவையான ஊக்கத்தை அளிக்கிறது மற்றும் நீண்டகால உயர்விலை சூழல்ல ரஷ்யா உக்ரைன் மீதான தனது போருக்கு தொடர்ந்து நிதி திரட்ட இது உதவும். ரஷ்யாவின் மத்திய பட்ஜெட் நாடு ஒரு பேரல் எண்ணெயை $59 ஏற்றுமதி செய்வதை அடிப்படையாகவே கொண்டது. சமீபத்திய மாதங்கள்ல எண்ணெய் விலை அந்த மட்டத்திற்கு கீழே சரிந்திருக்கிறது. இந்த வாரம் கச்சா எண்ணெய் விலை வியக்கத்தக்க வகையில் ஒரு பேரல் கிட்டத்தட்ட $120 உயர்ந்திருக்கிறது. அவை அதன் பிறகு குறைந்து விட்டன. ஆனால் எண்ணெய் விலைகள் இன்னும் $59 என்ற அளவுக்கு மேலே
வெளியே இருக்கிறது. அது மட்டுமின்றி ஈரான் போரினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தட்டுப்பாட்டை போக்க சில நாடுகளுக்கு எண்ணெய் தொடர்பான தடைகளில் இருந்து அமெரிக்கா விலக்கு அளிக்கும் அப்படின்னு ட்ரம்பும் தெரிவித்திருந்தார். ரஷ்யா மீதான எண்ணெய் தடைகள் தளர்த்தப்பட்டால் ரஷ்யா இன்னும் பெரிய நிதி லாபத்தை எதிர்பார்க்கலாம். யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மீது யுக்ரைனுக்கு ஒரு கடுமையான அடியாக இருக்கும் அப்படின்னு கூறினார் மற்றும் அதற்கு எதிராக இருக்குமாறு ட்ரம்ப் வலியுறுத்தினார். ரஷ்ய ஆதரவு செய்தித்தாளான கொம்சோமெல்சிகாவா பிராவா நம்பிக்கையுடன் செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. மேற்கு நாடுகள் ரஷ்யா மீதான தடைகளை ரத்து செய்வதற்கு எண்ணெய் விலை உயர்வு ஒரு காரணமாகும் அப்படின்னு அதன் தலைப்பு அறிவித்தது. அல்லது ரஷ்ய அரசு நேரடியாக அமெரிக்க அதிபரை விமர்சிக்காம இருக்கலாம். ஆனால் சில ரஷ்ய செய்தித்தாள்கள் ட்ரம்புவையும் ஈரான் போரையும் கடுமையாக சாடி வந்துட்டு இருக்கு. அமைதி அதிபர் புத்தி சுவாதீனத்தை இழந்துவிட்டார் அப்படின்னு செவ்வாய் அன்று வெளியான மாஸ்கோவிஸ்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செய்தித்தாள் எழுதியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் சாதிய பாகுபாடு நிலையில் மாற்றம் இருக்கிறதா அப்படின்ற கேள்வி நிலவி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஈரான் உடனான போரில் வெற்றி பெற்று விட்டதாக கூறி வரக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆனால் போரில் இருந்து விரைவில் வெளியேற விரும்பவில்லை எனவும் கூறுவதால் மத்திய கிழக்கில் போர் பதட்டம் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் சில மாநிலத்தில் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய அதிபர் ட்ரம்ப் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கிய 1 மணி நேரத்திலேயே எல்லாம் முடிந்துவிட்டதாக கூறியிருந்தார். ஈரானின் படைகளை கணிசமாக சீரழித்ததாகவும் 58 கப்பல்களை வீழ்த்தியதாகவும் அவர் தம்பட்டம் அடைத்துக் கொண்டார். இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மாநிலத்தை குறிவைத்து ஈரான் அதிரடி தாக்குதலை நடத்தக்கூடும் அப்படின்னு அமெரிக்காவின் விளைவு மற்றும் புலனாய்வு அமைப்பான FBI எச்சரிக்கையும் விடுத்திருந்தாங்க. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் ஈரானும் அமெரிக்காவின் மீது பதில் தாக்குதலை நடத்த ஆயத்தமாகி வருவதாக கலிபோர்னியா மாநில காவல்துறை எச்சரித்து விழிப்புடன் இருக்க புலனாய்வு அமைப்பு அறிவுறுத்தியும் இருக்காங்க. கலிபோர்னியாவின் எந்த நகரத்தில் எந்த நேரத்தில் தாக்குதல் நடத்தப்பட உள்ளது என்பதை குறித்த தகவல் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலால் தொடங்கிய ஈரான் போர் 2 வாரங்களை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரெஸ் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருந்தார். மார்ச் 6, 2026 அன்று வெளியிட்ட அறிக்கையில் மத்திய கிழக்கில் தொடரும் போர் மற்றும் தாக்குதல்கள் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். இப்பகுதியில் அடக்கம் சட்டவிரோத தாக்குதல்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்தியுள்ளன. உலக பொருளாதாரத்திற்கு குறிப்பாக ஏழை மக்களுக்கு கடும் ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளன. நிலைமை யாராலும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வெடித்துவிடலாம் அப்படின்னு குட்ரெஸ் கவலை தெரிவித்திருந்தார். போரை உடனடியாக நிறுத்தி தீவிரமான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு செல்ல வேண்டும். இதுவே ஒரே வழி என்று அவர் வலியுறுத்தினார். அனைத்து தரப்பினரும் விரோத போக்கை கைவிட்டு சர்வதேச சட்டத்தை மதித்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்று உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் கடுமையாக வலியுறுத்தினார். ஏற்கனவே ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஈரான் மீது தீர்மானம் 2817 நிறைவேற்றியும் இருக்காங்க. இதில் ஈரான் தனது அண்டை நாடுகளான பஹ்ரைன், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான் ஆகியவற்றின் மீதான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னும் கூறப்பட்டிருந்தது.